நிறைய பேருக்கு இஎன்டி ரிலேட்டட் டிசீசஸ் அண்ட் சர்ஜரீஸ்ல நிறைய மித்ஸ் தெரியுதுங்க. அது மித்தா இல்ல ஃபேக்ட்டான்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர். டாக்டர், எனக்கு மூக்கு தண்டுவலம் சர்ஜரியோ, சைனஸ் ஆப்பரேஷனோ பண்ணா ஸ்மெல்லு போயிடுமா? அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்மெல்லு போகாதுங்க. டிரான்சியன்ட்டா ஒரு 2 வீக்ஸ்க்கு சர்ஜரி முடிச்ச உடனே ஸ்மெல் அப்ரிசியேஷன் கம்மியாகும். ஏன்னா சளி டிராவல் ஆகிறது ஸ்லோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் ஸ்மெல் தெரிய ஆரம்பிச்சிடும். 2வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டான்சில் சர்ஜரி பண்ணா வாய்ஸ் போயிடும். யூசுவலா டான்சில்ஸ் மட்டும் தான் எடுப்போங்க. வோக்கல் கார்ட்ஸ் இல்ல அந்த ஏரியா வாய்ஸ் பாக்ஸ்ல நம்ம கை வைக்க போறதில்ல. அதனால டான்சில் சர்ஜரி பண்ணிக்கிட்டா வாய்ஸ் எல்லாம் போகாதுங்க. அதே மாரி காது சர்ஜரிலாம் பண்ணிக்கிட்டா தலை சுத்தல் வருமாமே அப்படின்னா, காது ப்ரொசீஜர் எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணாலும் தலை சுத்தல் வர்றது ரொம்ப காமனுங்க. அது டிரான்சியன்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே போயிடும். ஸோ இந்த மாரி ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்கு, நீங்க அத கேட்கணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல இஎன்டி ரிலேட்டட் மித்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி, அதுல நீங்க கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்வேன். இந்த மாரி வீடியோஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு லைக் போட்டு ஃபிரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.